ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட டெய்லி ரொட்டீன் தான். இது எங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்கிறத விட நம்மளோட லைஃப் டைம் ரொட்டீன் சொல்லலாம். நம்மளோட லேடிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது புரியும். ஏன்னா நம்ம ஹஸ்பண்டை ஆஃபீஸ் அனுப்புகிறோம், அனுப்பலை, பசங்களை ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணுறோம், பண்ணலை, அது ரெண்டாவது பட்சம். பட் நமக்கான வேலைகளை கண்டிப்பாக நம்ம அன்னன்னைக்கு செஞ்சே தீருவோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலைகள் எல்லாமே நமக்கு லைஃப் டைம் ரொட்டீன் சொன்னால் இதுக்கு வேர்டு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறத உண்மை நினச்சி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு நான் கீரை கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணி கழனி தண்ணி இருக்குல்ல அதில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது எங்கள் ஊரில் தண்டு கீரை சொல்லுவாங்க. ஸோ அதை நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சாகசமே பண்ணுவேன். என்கிட்ட எத்தனை அடுப்பு இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒன்று வச்சு போட்டு கிண்டிகிட்டு இருப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்து திட்டிகிட்டு இருப்பாங்க, 1 பை 1 பண்ணலாமே, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் காதில் வாங்கிக்க மாட்டேன், உனக்கு என்னப்பா அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக விட்டுருவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீரைக்கு காம்பினேஷனாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கூட கொஞ்சம் ரசம் வைக்கலாமான்னு மைண்ட் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ கீரை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தது. ஸோ இது நம்ம ஒரு டைம் தான் சாப்பிட முடியும், நம்ம வச்சு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ரசத்தையும் கூடையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சிம்பிளாக லஞ்சை முடிச்சுக்கலாமே அப்படின்ட்டு கீரை ப்ளஸ் அதுக்கு வாழைக்காய் ஃப்ரை காம்பினேஷனாக வச்சுக்கிட்டாச்சு. ஸோ வாழைக்காய் நீங்கள் மேக்ஸிமம் இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான்ஸ்டிக்கோ இல்லை நார்மல் ஃபேனோ எதில் பண்ணாலும் வாழைக்காய் மேக்ஸிமம் உடையாமல் சூப்பராக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாழைக்காய் ஓரளவு வெந்துருச்சு அந்த பதம் வந்துடும்போது நமக்கு வாழைக்காய் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம கரண்டியால் கிண்டும் போது அந்த இது தெரியும். அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், நமக்கு ஃப்ளேவராக வேணும்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்துட்டு நம்ம ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சோம்பு கூட சேர்க்கலாம். ஸோ நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு நான் மல்லித்தழை தூவி வாழைக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மளோட கீரையுமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதை கரண்டியாலே நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மற்ற வச்சு கடைஞ்சிக்கோங்க, இல்லை நீங்கள் மேஷ் பண்ணுறதை வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ண பேனை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு சோம்பேறி, என்னால் அடிக்கடி பாத்திரம் பல பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நம்ம ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நான் அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் களைஞ்சி வச்சுருந்த கீரையை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம கீரையை தூக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம மார்னிங் டிஃபனுக்கு இட்லி தான் பண்ணியிருந்தோம். அதுக்காக நான் தேங்காய் சட்னி, கொஞ்சமாக தக்காளி சட்னி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ சைட் பை சைடாக. ஸோ இந்த வடை பார்த்திங்க அப்படின்னா நான் முதல் நாள் நைட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக போடலாமே அப்படின்ட்டு கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அன்றைக்கி போட டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நான் அதை அப்படியே குழிப்பணியாரமாக போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு இது குழிப்பணியாரமாக போட்டனால எனக்கு ஆயில் ரொம்பவே சேவ் ஆச்சு. ஸோ ஏன்னா நமக்கு வடை போட்டோம் அப்படின்னா நிறையா எண்ணெய் குடிக்குமா குடிக்காதோ அந்த டவுட் இருக்கும். ஸோ நம்ம இதை குழிப்பணியாரமாக போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆயிலும் கம்மியாக சேரும். ஸோ நமக்கு நல்லா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் சூப்பராக போட்டு எடுத்துட்டேன். ஸோ நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் டைம் ஆகிடுச்சின்னா அப்புறம் அவதியாக சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஸோ நம்ம பண்ண எல்லாத்தையுமே அவங்களுக்கு எடுத்து வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு. லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு பாய் சொல்லும்போது கரெக்டாக ஆதியுமே எழுந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதி கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி இவங்க என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவங்களும்
பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் ஆதியை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட கொண்டு லஞ்ச் கொடுத்துட்டு நானும் டாட்டா பை சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.